ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சஜீவஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் பிசிக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணியிருந்தோம். இந்த டெஸ்ட் 14வது தேர்வு, 13வது தேர்வு வரைக்கும் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த தேர்வு தமிழ் 8ஆம் வகுப்பு முழுவதும் பார்க்க போகிறோம். கடிதத்தில் விழிமுன் டேஸ் வரும். ஆன்சர் கார்புள்ளி. விழிமுன் அப்படின்னா ஒருவரை அழைக்கும் பொருட்டு வருவது. அன்புள்ள நண்பா அப்படின்னு சொல்லி நண்பா அப்படின்னு அழைக்கிறோம்ல, அந்த இடத்துல நம்ம கமா தான் போடுவோம். கமா என்பதுதான் கார்புள்ளி. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே. அதாவது சிறு இலை நெல்லி தீங்கனி, அந்த நெல்லி தீங்கனியை பறித்து வந்து நின்னகத்து அடக்கி உங்களுக்கு நீங்கள் சாப்பிடாம சாதல் நீங்கள் நோய் நொடியின்றி வாழ எமக்கு ஈந்தனையே அப்படின்னா எமக்கு கொடுத்தியே அப்படின்னு சொல்லி அதியமானை நோக்கி ஔவையார் அவர்கள் பாடுவதாக இந்த பாடல் இருக்கும். ஸோ ஔவையார் ஆன்சர். உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் எத்தனை இருக்கிறது? ஸோ மெய் எழுத்துக்கள் இருக்கா, மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. உயிர் நெட்டெழுத்து எத்தனை அப்படின்னா உயிரில் இருக்கக்கூடிய நெட்டெழுத்துக்கள் 7. ஓகேங்களா? ஸோ ஆ, இ, உ, ஏ, ஏ எழுதுறோம்னா ஒரு நிமிஷங்க. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, இந்த 7 எழுத்துக்கள். ஓகே தான். பெருக்கி போடும்போது உங்களுக்கு ஆன்சர் 126ன்னு வரும். உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ என்ற அடிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் து. அரங்கன் அவர்கள். செந்தமிழ் அந்தாதி எனும் பாடலின் ஆசிரியர். வீரமாமுனிவர் லகர நகர வரிசை எழுத்துக்களில் ஏற்படும் குழப்பங்களை களைந்தார். ஆன்சர் கூற்று தவறு. காரணம் வீரமாமுனிவர் என்பது தவறு. பெரியார் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ பெரியார் தான் இதை கலைந்திருப்பார். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்ற குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? ஆன்சர் இல் பொருள் ஓமை அணி. ஸோ இது எப்படி இல் பொருள் ஓமை அணி அப்படின்றத பார்க்கலாம். பெற்றம் பொலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. பெற்றம்ன்றது பசு. ஓகேங்களா? ஸோ பசு அப்படின்றது நார்மலாகவே அதோட நேச்சர் என்ன? புல் சாப்பிட்ணும். புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. புலியோட தோலை மேலே போற்றி விட்டாலும் அது என்ன தான் பண்ணும்? பசு புல்லை சாப்பிட தான் செய்யும். அதுதான் அதோடது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அது புலியோட தோலை போட்டால் நம்ம புல்லை சாப்பிட மாட்டோம்னு அதை நினைக்கக்கூடாது. அது தவறானது. தன்னோட மன வலிமையை அது கண்ட்ரோல் பண்ணணும். தான் சாப்பிடக்கூடாதுன்னா தன்னை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இங்கே இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதாவது தன்னுடைய மன வலிமையை அதான் வழியில் நிலைமையான் வள்ளுருவம். தன்னோட மன வலிமையை கண்ட்ரோல் பண்ண முடியாதவன் தவன் என்ன பண்ணாலும் தவம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எப்படி இல் பொருள் ஓமையணி? இல் பொருள்னா என்னது? இல்லாத பொருளை பற்றி சொல்கிறது. அதாவது ஒரு புலியோட தோலை போத்திக்கிட்டு பசு பேய் மேயும்ன்றது இருக்கிற பொருளாக கிடையாது. அப்போ இது இல் பொருள் ஓமை அணி. அடுத்து, கீழுள்ள கூற்றுகளில் எந்த கூற்று சரியானது? சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விளக்கிக் கொள்வது மேலிடத்துக்கு ஆணை போய் வருவதற்கு காத்திருக்க முடியாது. பரதநாட்டியம் ஆடு இவற்றுக்கும் மேலிடத்துக்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது. ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரி. காத்திருக்க முடியாதுன்றது தவிர காத்திருக்க வேண்டும் என்பது தான் சரி. அதாவது காத்திருக்க கூட தேவையில்லை. முன்னாடியே மூளைக்கு ஆணைக்கு போயிட்டு வந்தால் தான் நம்மளுடைய கை கால்களை அசைத்து சரியாக பரதநாட்டியம் ஆட முடியும். ஓகேங்களா? அன்புடைமை ஆன்ற குடிபெறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இது எந்த அதிகாரம்? ஆன்சர் பண்புடைமை என்னும் அதிகாரம். செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் எந்த குறி பயன்படுத்த வேண்டும்? ஆன்சர் இரட்டை மேற்கோள்களை பயன்படுத்த வேண்டும். 10வது கேள்வி பாருங்கள். நீலகேசி குறித்த தவறான கூற்று எது? ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று பௌத்த சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும். ஆன்சர் 1 மட்டும் சரி. பௌத்த சமயம் என்பது தவறு. சமண சமயம்னு வரணும். பௌத்த சமயம் வந்தால் மணிமேகலையும் கொண்டலகேசியும் மட்டும் வரணும். மத்து கூட்டல் தலம் மத்தளம் ஆனது என கூறியவர் யார்? ஆன்சர் அடியாருக்கு நல்லார். நல்லந்தோனார் என்பவர் கலித்தொகையை எழுதியவர். மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம் ஆகும். இதில் குறிப்பிடப்படும் மூவருள் பொருந்தாதவர் யார்? ஆன்சர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் தேவாரம் எழுதிய மூவருள் ஒருவர் அல்ல. விகார புணர்ச்சி 5 வகைப்படும். கூற்று சரியா தவறா? கூற்று தவறு. 3 வகைப்படும். தோன்றல், தெரிதல், கெடுதல்.
சதி வழக்கினில் சம்பந்தப்பட்டு தூக்க கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட நாள் இந்த அடிகள் யாருடையது? பரவசப்பட்ட நாள் இந்த அடிகள் யாருடையது? ஆன்சர் மீ. ராஜேந்திரன் அவர்கள் இந்த அடிகளை எழுதியிருப்பார். கீழ்கண்ட 2 கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி? இது அயோத்திதாசர் குறித்த கூற்று. இந்த அயோத்திதாசர் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அந்த அயோத்திதாசர் குறித்த கூற்று தான். எந்த கூற்று சரி அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். 1845 ஏப்ரல் மாதத்தில் 20ஆம் நாளில் பிறந்தார். தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்த தந்தை என அழைக்கப்படுகிறார். ஸோ ஆன்சர் இரண்டும் தவறு. ஏப்ரல் மாதம் என்பது தவறு. இவர் பிறந்தது மே மாதம். தமிழ்நாட்டின் என்பது தவறு. தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. கீழ்கண்ட 2 கூற்றுகளில் எந்த கூற்று சரி? மாகாணி, வீசம் போன்றவை அக்காலத்தில் இருந்த நாணய பெயர்கள். அணா, சல்லி ஆகியவை அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவை பெயர்கள். ஆன்சர் இரண்டும் தவறு. மாகாணி, வீசம் என்பவை அளவை பெயர்கள். அணா, சல்லி என்பவை நாணய பெயர்கள். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எந்த ஆண்டு ஒரு அமைப்பை நிறுவினார்? ஆன்சர் 1924ஆம் ஆண்டு. 23ஆம் ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றிருப்பார். எந்த ஆண்டில் மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1935ஆம் ஆண்டு. கூற்றுகளை ஆராய்க. 1924ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடியது. ஆன்சர் கூற்று இரண்டும் சரி. இது அம்பேத்கர் குறித்த கூற்றுகள். ஓகேங்களா? இது ரெண்டுமே அம்பேத்கர் குறித்த கூற்று. தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் எந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன? ஆன்சர் திருப்பூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக காங்கேயம் காளைகள் உள்ளன. என் பகைவரின் நாட்டில் இருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா? இந்த கூற்றுக்கு உரியவர் யார்? ஆன்சர் தொண்டைமான். அதியமான் நாட்டிலிருந்து வந்திருக்கும் ஔவையாரை குறித்து இவ்வாறு கூறியிருப்பார். படமாட கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில். இது எந்த ஆசிரியரோட அடிகள்? ஆன்சர் தமிழ் 3000 நூலின் ஆசிரியரின் அடிகள். தமிழ் 3000 என்னும் நூல் என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். திருமந்திரத்தின் ஆசிரியர் திருமூலர். திருமூலரின் அடிகள் தான் இந்த அடிகள். படமாட கோவில் படங்களை உடைய மாடங்களை உடைய கோவில் என்பது இதன் பொருள். பகவர்க்கு ஒன்று ஈயில். அங்குள்ள இறைவனுக்கு ஒன்று ஈயில் என்பது கொடுத்தாள். அதாவது படங்களை உடைய மாடங்களை உடைய கோவிலில் உள்ள இறைவனுக்கு ஒன்று கொடுத்தாள் என்பது இந்த அடிகளுடைய பொருள். நிலம், தீ, வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த உலகம் மயக்கம் உலகம் ஆதலின் என கூறுபவர் யார்? ஆன்சர் தொல்காப்பியர். பவணந்தி முனிவர் என்பவர் நன்னூலின் ஆசிரியர். பழங்குடியினரின் தலைவராக விளங்கிய சாட்டல் என்பது இருக்கிறது. இது தவறு. ஷியாட்டல்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ சாட்டல்னு வரக்கூடாது, சியாட்டல்னு வரணும். அதை செக் பண்ணிக்கோங்க. என்பவர் எதனை சகோதரிகளாக கூறுகிறார்? ஆன்சர் மலர்கள். ரிட் என்பதன் தமிழ்ச்சொல் காண்க. ஆன்சர் சடங்கு. ஸோ இந்த தேர்வை எழுதிய அனைவருக்கும் எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். மொத்தம் 25 மதிப்பெண்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நீ எவ்வளோ மார்க் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஓகேங்களா? இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணுங்கள். ஆல்ன்றதை செட் பண்ணாதான் நம்ம அடுத்த டெஸ்ட் பேட்ச் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கமெண்ட்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் எல்லாமே டீட்டெயில்ஸ் வியூஸ் இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.